ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனம். Genesis chapter 28 verse 15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு உரைத்த வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஓடி வந்த வேளையிலே வழியிலே சூரியன் அஸ்தமித்த பொழுது தலைக்கு ஒரு கல்லை வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்ட வேளையிலே அவனுடைய சொப்பனத்திலே தேவன் வெளிப்பட்டு அவனிடத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ, எதெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணனோ, நான் எதெல்லாம் நான் உனக்கு வாக்களித்தேனோ, அந்த வாக்கு தத்தங்களை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே 100% நிறைவேறிற்று. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் வளவும் யாக்கோபை தேவன் கைவிடவில்லை. அதே தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னது மாத்திரமில்லை, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் இது பலிக்கும், இது அப்பியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் அவைகள் ஒருவேளை கால தாமதங்களை போல காணப்படலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அளவும், அந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தீரும் அளவும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 13 அதிகாரத்தில் அங்கே தாவீதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அவ்வளோ சீக்கிரம் தாவீது சாக முடியாது. தாவீதுக்கு எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ அவனுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தார் என்று சொல்கிறார். எத்தனையோ சமயம் சவுல் அவரை விரட்டின பொழுது, சவுல் அவரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டின பொழுது, எத்தனையோ யுத்தங்களிலே போய் தாவீது யுத்தம் செய்த பொழுது மரணம் அவருக்கு சமீபமாய் இருந்தது. ஆனால் அந்த மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அதை தான் இங்கே சொல்றாரு, தாவீது தன் காலத்திலே, தாவீதினுடைய காலம், தாவீதினுடைய ஆயுசு காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான் என்று பார்க்கிறோம். அந்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நித்திரை அடைய மாட்டீங்க, சாக மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தாவீது சொல்லும் போது சொல்கிறாரு, 1 சாமுவேல் 20 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடி அவன் இதை அறியப் போகாது என்றார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான்.
இங்கே என்ன சொல்கிறாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்குது. தாவீதினுடைய வாய்மொழியாக சொல்லப்பட்ட காரியம். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்குது. அவ்வளோ மரணம் எனக்கு சமீபமாக இருக்குது, மரணம் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று இங்கே தாவீது சொல்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்புதான் நித்திரை அடைந்தார். ஆதலால் பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு தேவன் சொன்னதை செய்யும் அளவும், உங்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம், அந்த தேவ சித்தம், அந்த சித்தமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் மரித்து போக மாட்டீர்கள், மரணம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து கத்த செய்கிற காரியம் பயங்கரமான காரியங்களாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை 100% ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதுபோல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும், தேவன் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதுதான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நான் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக யாக்கோபுக்கு நீர் சொன்னீர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீர். அதுபோல தாவீதின் வாழ்க்கையில் தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்புதான் மரித்தார். அதுவரையிலும் தேவன் தாவீதை கைவிடவில்லை. மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று தாவீது சொன்ன பொழுதிலும் தாவீதை தேவன் கைவிடாமல் கடைசி பரியந்தம் காப்பாற்றி, கைவிடாமல் விலகாமல் தாவீதை காத்த தேவன் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனம் கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.